ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கிளி பேசுகிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நான் வீடியோவிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக. இவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் பயப்படாமல் இருக்கிறதுனால ஒழுங்காக பேசுகிறேன். தேங்காய் எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா தலையில் பென் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்? இது என்னன்னு தெரில, பெண்ணை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என் தலையில். தேங்காய் தின்னுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொண்டு வராங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கேமராவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வாழை இவங்க தொட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பயம் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பக்கத்தில் வந்தால் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரையும் கடிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ செத்த நேரத்தில் தேங்காய் திங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் திங்கிறேன். மரியாதை இல்லாத எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் சேனலில் நல்லா பார்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வீட்டு உள்ளார கொண்டு போய் ஃபேன் மேலே நிற்க வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வித் சுகரு உப்பு எனக்கு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனலில் போட்டால் நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் குர்ரா. கையை நீட்டிகிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நான் எப்போ போடுவேன் அந்த சாப்பிடுவான்ட்டு. கீழே விழுந்தாலும் அப்படியே பட்டாணியெல்லாம் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை உங்களை விட இன்னும் கொஞ்சம் உண்டாகி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணி எனக்கு வேணும்டா. தண்ணியை கொடுக்குறாங்க. வெயில் காலத்தில் தண்ணி ஜில் தண்ணி குடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜுரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா அடுத்தது என்னைய வந்து ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா சொல்லுங்க. அக்கா அம்மோ 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 நான் யாரு சொல்லுங்க. நான் யாரு? அக்கா பா கரெக்டாக சொல்கிறாங்கப்பா. அப்பா சொல்லுங்க. அம்மு குட்டி. அப்பா சொல்லுங்க. செல்ல குட்டி. அமைதியாது. அக்கா சொல்லுங்க. அக்கா அக்கா நான் யாருமா? பயப்படாதீங்க. அக்கா சொல்லுங்க. நான் யாரு? யாரு? நான் யாரு? அக்கா சொல்லுங்க. யாருமா? ஏம்மா அக்கா சொல்லுங்க. பயப்படாதீங்க. பா தனங்குறிச்சு நிற்கிறாங்கப்பா. அக்கா சொல்லுங்க. நான் யாரு? அக்கா யாருமா? அக்கா சொல்லுங்க. அக்கா அண்ணன் சொல்லுங்க. கூல் பயப்படக்கூடாது. அண்ணா சொல்லுங்க. அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க? நீ கத்தாம ஒழுங்காது. அண்ணா சொல்லுங்க. அண்ணன் சொல்லுங்க. தூக்கம் வந்துருச்சு. அண்ணா சொல்லுங்க. அண்ணன் சொல்லுங்க. நான் சொல்லிப்பா. நான் சொல்றது நம்ம கேட்குறாங்க. இப்போ சொல்லுது அப்படியே. நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால சொல்லுது. ஆனால் கடிக்கக்கூடாது. பயப்படாதீங்க. அம்மா சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. அம்மா சொல்லிட்டாங்க. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், கிளியை பொறுத்தவரை அவங்களுக்கு சாப்பாடு வந்து தயிர் சாதம், அது உப்பு கலக்காமல் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடும். தயிர் அதாவது வடித்த சாதம் புதுசாகவே வைங்க. பழைய சாப்பாடெலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் உருவாகும். இந்தமாரி நாங்கள் தயிர் சாதம் வச்சு கேரட்டு பீஸ்லாம் நறுக்கி கொடுத்தோம். சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கிளி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போல் இந்த மாதிரி டயத்துக்கு அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, பட்டாணி கொடுத்தோம்.